கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். உயிர்த்தெழுதலின் மகிமையின் ஆசீர்வாதமாய் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்களிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் ஈஸ்டர் நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனான பவுல் இதை உணர்ந்து எழுதியுள்ளார். அநேகர் அவர் ஒரு தீர்க்கதரிசி, நல்ல போதகர் என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் பலர் பதவிதத்தில் இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பவுல் சவுலாயிருந்த நாளில் அவர் உயிரோடு எழுந்த தேவன் என்று நம்பாதிருந்தான். எனவேதான் கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்கி சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். மார்க்க வைராக்கியம் உள்ளவனாய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடியவன். எல்லாவற்றையும் செய்த அவனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவில்லை. எனவேதான் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களை கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வந்து சிறையில் போடும்படி நிருபங்களை பிரதான ஆசாரியிடம் வாங்கி வந்தான். அப்படி கடந்து வந்த நாளிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. தமஸ்கு வீதியில் தன்னுடைய குதிரையில் கடந்து வந்தபோது ஒரு பலத்த ஒளி அவன் மேல் வீசியது. அவன் கீழே விழுந்தான். கண்கள் குருடாய் போனது. தன்னை சந்தித்த ஒளியை பார்த்து, ஆண்டவரே, நீர் யார் என்றான். அப்பொழுதுதான் உயிரோடு எழுந்தவரின் சத்தத்தை கேட்டான். இயேசுவை அறியவில்லை. எருசலேமில் நடந்த ஒன்றும் அவனுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார் என்றுதான் எண்ணினான். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவன் அறியாதிருந்தான். இன்னும் அநேகருக்கு உயிர்த்தெழுதின் மகிமையை அறியாதவர்களாய் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கோ உயிர்த்தெழுதலின் பெரிய நம்பிக்கை உண்டு. இயேசு உயிரோடு எழும்பினதினாலே நாமும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புவோம் என்ற விசுவாசத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய வருகையிலே எக்கால சத்தம் கேட்கும்போது உயிரோடு எழும்புவார்கள் என்ற நம்பிக்கையுடன் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றும் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை சொல்ல போகிறோம்? அன்பானவர்களே, யாருக்கு தேவன் உயிரோடு இருப்பவராக காண்பித்தார்? முதலாவது, அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 84:6 பார்க்கும்போது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது வேதனையின் நடுவில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாய் அல்லது உங்கள் குடும்பம் தனித்து விடப்பட்டதாய் காணப்படுவதே அழுகையின் பள்ளத்தாக்காகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழும் உங்களுக்கு உயிரோடு இருப்பவராக தம்மை வெளிப்படுத்துவார். மரியாள் வேதனையுடன் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவரால் தாங்க முடியாமல் இவளுக்கு எப்படியாவது உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மரியாளை என்று கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட எப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி கர்த்தர் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் பூமியின் மீதெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தாவீது சொன்னது போல, கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்ற விசுவாசத்துடன் கடந்து வருவோம். அப்பொழுது அவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு உயிர்த்தெழுந்த இரட்சகராய் உங்களுக்கு வெளிப்படுவார். இரண்டாவதாக, பயத்தின் நடுவில் இருக்கிற உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் 10:31 சொல்வது போல, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பயங்கரமான கனவு அல்லது சொப்பனத்தின் நிமித்தம் நீங்கள் பயந்து காணப்படலாம்.
உங்கள் பயத்தின் நடுவில் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். சீசர்கள் யூதருக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள். ஏன் யூதர்களுக்கு பயந்தார்கள்? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை சீசர்கள் களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று நினைத்து அவர்களையும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்று எண்ணி பயந்திருந்தார்கள். பயம் வந்ததினால் அவர்களுக்குள் சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூட்டப்பட்ட அறையின் நடுவில் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது சீசர்களோடு கூட இயேசு படகில் போகும்போது பலவிதமான அலைகளினால் அலக்களிக்கப்பட்டு பயந்து போய் ஐயரே மடிந்து போகிறோமே என்று சொன்னபோது ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இன்று அநேக காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்களுடன் இருக்கிறேன். எந்த பிரச்சனை பயத்திற்கு காரணமோ அந்த பிரச்சனையை தேவன் மாற்றி போடுவார். உங்கள் வலக்கரம் பிடித்து நிற்கும் தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார். எனவே பயப்படாதிருங்கள். உங்கள் நடுவில் அவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, விசுவாச குறை உள்ளவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராய் வெளிப்படுகிறார். சங்கீதம் 27:13 நானே ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 20:25 மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். உயிர்த்தெழுந்த இரட்சகரை குறித்து சந்தேகப்படுகிறவனாக தோமா காணப்பட்டான். அவனிடத்தில் இயேசு வந்து, தோமாவே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஒரு மனிதனுக்காக தேவன் வந்தார். இந்த ஒரு சீசன் தானே, ஏற்கனவே யூதாஸ் போய்விட்டான், இவனும் போகட்டும் என்று இயேசு விட்டுவிடவில்லை. அவனை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? தோமாவை குறித்த மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோலவே உங்கள் மீதும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே விசுவாசத்துடன் பலப்படுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர் தீமைக்கல்ல, நன்மையும் சமாதானத்துக்கு ஏதுவானதுமானது என்பதை மறந்து விடாதீர்கள். கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை தரிசிக்க வந்திருக்கும் நாம் அழுது கொண்டு நிற்காமல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பாடி துதித்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிற உங்களுக்கு தேவன் வெளிப்படுவார். பயத்தின் நடுவில் இருக்கிற உங்களுக்கு தேவன் உயிர் உள்ளவராய் வெளிப்படுவார். விசுவாச குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிற உங்களுக்கு தேவன் ஜீவன் உள்ளவராய் உங்களுக்கு வெளிப்படுவார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை தைரியமாய் சொல்லுங்கள். யோபுவின் புஸ்தகம் 19:25 யோபு சொல்வது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்கும் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையின் ஆசீர்வாதங்களை ஜெயத்தோடும் விடுதலையோடும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரை எங்கள் மேல் இறங்கி அற்புதங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி உயிர்த்தெழுந்தலின் மகிமையை உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தி நீர் ஜீவனுள்ளவராய் காண்பித்த எங்கள் தெய்வமே, இந்த நாட்களிலும் அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா போராட்டங்களும் பயங்களும் வியாகுலங்களும் மாறும்படி நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு விஷயங்கள் மேல் இறங்கி வருவதாக. எங்கள் பயங்களை மாற்றட்டும், எங்கள் வியாகுலங்களை மாற்றட்டும், எங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வமாய் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வல்லமைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் இந்த நாட்களிலே விடுதலை தந்து உம்மை மகிமையுள்ள தேவனாய் வெளிப்படுத்துவீராக.
நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.